பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் வண்ண நகரங்கள் அப்படின்ற தலைப்பு கீழே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தங்க நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா, ராஜஸ்தான் தார் பாலைவனத்தில் இருக்க ஜெய்சால்மர். சரியா? ஆக்சுவலாக எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சூரியன் உதிக்கும் போது இங்கே இருக்க கோட்டைகள் மேலே அந்த சூரிய ஒளி பட்டு பார்க்க தங்க நிறத்தில் தோன்றதுனால ஜெய்சால்மரை தங்க நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீல நகரம் அப்படின்றது ஜோத்பூர். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தை ஒட்டி தான் இருக்குது. இங்கே இருக்க ஒரு சில மக்கள் வந்துட்டு தங்களை தனித்துவமாக காட்டிக்கிறதுக்காக அவங்களோட வீடுகளுக்கு நீல நிறத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால நீல நகரம் அப்படின்றது ஜோத்பூர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஜெய்ப்பூர். இது ராஜஸ்தானோட தலைநகரம். சரிங்களா? இங்கே இருக்க மக்களும் நிறைய பேர் அவங்களோட வீடுகளுக்கு இளஞ்சிவப்பு பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சதுனால இளஞ்சிவப்பு நகரம் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, வெள்ளை நகரம் அப்படின்றது உதய்பூர். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக உதய்பூர் அப்படின்றது மேவார் ராஜ்யத்தோட தலைநகராக இருந்திருக்கு. மகாராணா உதய் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட அரண்மனைகள் எல்லாத்துக்குமே வெள்ளை கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காரு. சரிங்களா? அதனால் இது வந்து வெள்ளை நகரம்னு அழைக்கப்படுது உதய்பூர். அடுத்து சிவப்பு நகரம் எது அப்படின்னா ஆக்ரா. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யமுனை நதிக்கரையில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 4 இடத்தை தவிர மிச்சம் எல்லாமே சிவப்பு மணற்கற்களால் செய்யப்பட்டது. அதாவது ஆக்ரா கோட்டை, பதேபூர் சிக்ரி, சிக்கந்தரா, தாஜ்மஹால், இது 4 தவிர்த்துட்டு அங்கே இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மணற்கற்களால் ஆனதுனால சிவப்பு நகரம் ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ் மாநிலம். கடைசியாக பாருங்கள், ஆரஞ்சு நகரம் அப்படின்றது எது அப்படின்னா நாக்பூர். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆரஞ்சு நகரம்னு சொல்கிறாங்க. அதை சிறப்பிக்கிற விதமாக அங்கே இருக்க வீடுகளும் எல்லாமே ஆரஞ்சு வண்ணத்தால் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆரஞ்சு வண்ணம் பூசப்பட்டுள்ளது. அதனால் ஆரஞ்சு நகரம் எது அப்படின்னா நாக்பூர், மகாராஷ்டிரா மாநிலம். நன்றி.